ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 43 முதல் 47 வரை. அப்ப இந்த அத்தியாயத்துல படைப்பினுடைய ரகசியம், எப்படி பிரபஞ்சம் படைக்கப்பட்டது, பிரபஞ்சத்தில் உயிர்வாழிகள் எப்படி படைக்கப்பட்டாங்க, அதற்கான சக்தி எங்கிருந்து பெறப்பட்டது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறத இந்த ஸ்லோகங்கள்ல பார்க்கணும். அப்போ இன்னைக்கு ஏதோ விஞ்ஞானிகள் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி திடீர்னு எல்லாம் படைப்பு நடக்கல, இல்ல இயற்கை இயற்கையா தானா இயங்கல, இந்த பிரபஞ்சம் தானா இயங்காது, அதுக்கு பின்னாடி ஒரு இயக்குனர் இருக்கிறார். அதுக்கப்புறம் இத இந்த பிரபஞ்ச இயக்கத்தை மனக்கற்பனை பண்ணியோ வீண் ஆராய்ச்சி பண்ணிலாம் புரிஞ்சுக்க முடியாது. படைப்பின் ரகசியத்தை அறிய வேண்டுமானால் ஆன்மீக அறிவியல், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும். மாடர்ன் சயின்ஸை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நவீன அறிவியல் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நவீன அறிவியலால புலன்பு தேவையான பொருட்களை கண்டுபிடிக்கலாம், புலன்பு அனுபவிக்கவும் செய்யலாம். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. நவீன அறிவியல் அப்புறம் ஆன்மீக அறிவியல் ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நவீன அறிவியல்ல என்னென்ன நடக்குது, ஆன்மீக அறிவியலுடைய சிறப்பு என்ன? நவீன அறிவியல் மாடர்ன் சயின்ஸ், இதுல பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகளோட தீமைகள் தான் அதிகமா இருக்கு. பெரிய பெரிய மோட்டார் வாகனங்கள், அப்புறம் வானூர்தி ஏரோப்ளைன், அப்புறம் புல்லட் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், எக்கச்சக்க வண்டி வாகனங்கள். இதனால என்ன நடந்திருக்கு? காற்று தான் மாசடைந்திருக்கிறது. இந்த வண்டி வாகனத்தில் வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடை சுவாசிக்கிறதுனால ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. இதெல்லாம் இல்லாம வாழ முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி, டூ வீலர் இல்லாம வாழ முடியாது, கார் இல்லாம வாழ முடியாது. இந்தியாவிலேயாவது பாத்தீங்கன்னா நிறைய டூ வீலர் சைக்கிள்லாம் பயன்படுத்துறாங்க. நீங்க வெளிநாடுகள்லாம் பார்த்தா எல்லாருமே கார் வச்சுட்டாங்க. எங்க போனாலும் 4 கார் 3 கார் நிக்குது வீட்டுல. மலேசியால ஒரு வீட்டுல 4 கார் வச்சிருக்காங்க. அப்பாவுக்கு ஒரு காரு, அம்மாவுக்கு ஒரு காரு, பையனுக்கு ஒரு காரு. சரி, இதுக்கு என்ன ஊத்தணுமே கண்டுபிடிச்சாங்க. பூமிக்கு அடியில எண்ணெய் இருக்கு, எடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அது தட்டுப்பாடு வருமா? ஆமா, பெட்ரோல் தட்டுப்பாடு வரும், டீசல் தட்டுப்பாடு வரும், சண்டை போட்டுக்கிறாங்க, குண்டு போடுறாங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? பேட்டரி கார் உள்ளான்னு பேட்டரி கார் கண்டுபிடிச்சாங்க. கரண்ட் மூலமா பயன்படுத்துறது. கரண்ட்டுக்கு தட்டுப்பாடு வருமா? அடுத்து சூரிய ஒளியில பண்ணலாமான்னு பாக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சு நிலைமையை சரி பண்ணதான் பாக்குறாங்களே தவிர இயற்கையோடு சேர்ந்து வாழ மனிதன் தவறிவிட்டான். இயற்கைக்கு எதிராக செயல்படுறதும், இயற்கையை துன்புறுத்துறதும், இயற்கையை துஷ்பிரயோகம் செய்யறதுதான் நம்ம வேலையா இருக்கு. இயற்கையோடு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை இல்லை. நீங்க பாருங்க, மற்ற ஜீவன்கள்லாம் இயற்கையோடு சேர்ந்து வாழுது. பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, இதெல்லாம் இயற்கையோடு சேர்ந்து வாழுது.
மனிதன் மட்டும்தான் சுயநலவாதியா இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறான். அப்ப இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது மனிதன் இயற்கையினால் தண்டிக்கப்படுகிறார். தான் நடக்குது. இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது இயற்கையினால் தண்டிக்கப்படும். இப்ப மாடர்ன் சயின்ஸ் நவீன நாகரிகம் என்ன கண்டுபிடிப்பு செய்தாலும் அது குறைந்த காலத்துல நன்மை தீமைகள் நிறைந்ததாக இருக்கின்றது. அது பற்றாக்குறை ஏற்படும் போது அடுத்த கண்டுபிடிப்பு தேவை இருக்கிறது. இப்படி விஞ்ஞானிகளோட திட்டம் புலன்பு அனுபவிக்கிறதா. சரி, என்ன பண்ணலாம்? இந்த பூமியில் இருக்கிற கனிமங்களை தோண்டி எடுத்தாச்சு, பெட்ரோல் டீசல்லாம் தோண்டி எடுத்தாச்சு, ஆறு குளம்லாம் வீணாக்கியாச்சு, அப்படி நிலத்தடி நீரை தோண்டி எடுத்தாச்சு. இது இங்க வாழ முடியலையே, என்ன பண்ணலாம்? வேறு கிரகத்துக்கு போலாமா, அங்க போய் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு ட்ரை பண்றேன். இந்த பூமியில வாழவே முடியாது என்ற சூழ்நிலை உருவாக்கிட்டு இப்ப வேறு கிரகத்துக்கு போற ட்ரை பண்றேன். அங்க போய் தண்ணி இருக்கா, கரண்ட் இருக்கா, மண் இருக்கா, மசாலா இருக்கான்னு தேடிட்டு. அப்ப விஞ்ஞானியோட திட்டம் என்னன்னா, இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு இயற்கைக்கு எதிராக வாழ்றது. தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி இயற்கையை துன்புறுத்தும். ஆனா ஆன்மீக அறிவியல் அப்படி கிடையாது. ஆன்மீக அறிவியல் இயற்கையோடு சேர்ந்தவர். நமக்கு தேவையான வளங்கள், ஆரோக்கியமான காற்று, நீர் எல்லாமே இறைவன் கொடுத்திருக்க. பாருங்க, எல்லாமே பிரம்மாட்டு இருந்தா வருது. முதல்ல பிரம்மாவை பகவான் படைச்சார். பிரம்மாவை படைக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து விட்டார். ஏ கார்ணவா ஜலே பஜதிஸ்மயோக நித்ரம் அனந்த ஜகதண்ட சரோமகூபா ஆதார சக்தி மவலம் பரம் சமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. காரணக்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வருது, பிரம்மாண்டங்கள். அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. பூர் போஸ்வாகா, பூர்லோகம், பூர்லோகம், சொர்க்கலோகம். அதுல எண்ணற்ற உயிர்வாளிகள் நிரம்பி இருக்கின்றது. அந்த உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கிற பொறுப்பு பகவான் பிரம்மாவுக்கு. சர்கான் விசர்கா, முதல் படைப்பு பகவான் செய்து விடுகிறார். பிரபஞ்சம் இயங்குவதற்கு தேவையான 24 மூலக்கூறுகள் இந்த சிருஷ்டிப்பு பகவான் செய்திடுறார். அதுக்கப்புறம் உயிர்வாளிகள் உற்பத்தி பண்ற பொறுப்பை பகவான் பிரம்மாவுக்கு கொடுக்கிறார். So Brahma is a creator, secondary creator. இரண்டாம் படைப்பாளி. முதல் படைப்பாளி பகவான் தான். பகவான் கிருஷ்ணரே முதல் படைப்பாளி. இரண்டாம் படைப்பாளி படைப்புக்கு தேவையான சக்தியை பகவான் பிரம்மா கொடுத்தார். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முக்கியந்தி அத் சூரையக. பிரம்மாவுடைய இதயத்திலிருந்து கொண்டே அவருக்கு படைப்புக்கு தேவையான ஆற்றலை பகவான் கொடுக்கிறார். வேத ஞானத்துக்கு, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக அறிவியல் முதல் பிரம்மாவுக்கு உபதேசிக்கப்பட்டது. வெறும் 4 ஸ்லோகத்துல பிரம்மாவுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் கிரியேஷன் பண்றார். பகவான் இருந்து கேட்டதுக்கு அப்புறம், பகவானால் சக்தி அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம், பகவானால் அறிவூட்டப்பட்டதுக்கு அப்புறம், பகவானால் சக்தி அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரம்மா இரண்டாம் நிலை படைப்பை செய்கின்றார். அப்போ பிரம்மாவுடைய படைப்பின் நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி. ஏன் பிரம்மா உயிர்வாளிகளை படைக்க வேண்டும்? ஏன் இறைவன் இந்த உலகத்தை படைக்க வேண்டும்? யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. ஏன் பகவான் கிருஷ்ணன் இந்த உலகத்தை படைச்சார்? ஏன் பிரம்மா உயிர்வாளிகளை படைத்தார்? எந்த மாதிரி உயிர்வாளிகளை படைத்தார்? இங்கு காணக்கூடிய படைப்பினுடைய ரகசியம் என்ன? இங்க பிரம்மா அவற்றிருந்து இதெல்லாம் தோன்றுகின்றது. ஓய்வு பெற்ற 4 வாழ்க்கை, சந்நியாச வாழ்க்கை, இதெல்லாம் பிரம்மதேவரிடமிருந்துதான் தோன்றியது. அதுக்கப்புறம் தர்க்க சாஸ்திரம், வேதத்தில் கூறப்பட்டிருக்கும் வாழ்க்கை லட்சியம், சட்ட ஒழுங்கு, நன்னடத்தை விதிகள், சிறந்த வழிபாட்டு பண்களான பூர் போஸ்வாகா போன்றெல்லாம் பிரம்மதேவன் வாயிலிருந்து தோன்றின. பிரணவ ஓம்கார மந்திரம் ஓம் அவரது இதயத்திலிருந்து தோன்றியது, வெளிப்பட்டது. இதன் பின்னர் இலக்கிய சுவையான உஷ்ணிக் என்பது எல்லாம் வல்ல பிரஜாபதியின் உடலில் உள்ள ரோமக்கால்களிலிருந்து தோன்றியது. தலையாய வேத பணுவாகிய காயத்ரி அவரது தோளிலிருந்து தோன்றியது. அவரது தசையிலிருந்து அனுஷ்டும், அவரது நரம்பிலிருந்து ஜெகதி அவரது எலும்புகளிலிருந்து தோன்றியது. தந்தோ அனுஷ்டும் ததா தேவோ பகவான் தேவகி சுதகா. விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் ஒரு அனுஷ்டிப்ங்கிற வார்த்தை. இதெல்லாம் இருக்கு.
அப்புறம் பண்களை எழுதும் சுவையான பங்கி அவரது எலும்பின் மஜ்ஜையிலிருந்து தோன்றின. பிரகதி என்னும் மற்றொரு வகையான பண் உயிர்களின் தலைவரான பிரம்மதேவரின் மூச்சுக்காற்றிலிருந்து தோன்றியது. ஸ்பர்ஷம், அதாவது பிரம்மதேவரின் ஆத்மாவானது ஸ்பர்ஷ எழுத்துக்களால் வெளிப்பட்டதாகும். அவரது உடல் உயிரெழுத்துக்களாகவும் புலன்கள் சீரெழுத்துக்களாகவும் அவரது சக்தி இடையெழுத்துக்களாகவும் இடையின எழுத்துக்களாகவும் புலன்களின் செயல்கள் 7 ஸ்வரங்களாகும். 7 ஸ்வரம். சாரி கா பா தா நீ சா சா நீ தா பா மா கா ரி சா. இந்த 7 ஸ்வரம் இருக்கு இல்லையா, சரிகம பதனி, இதெல்லாம் பிரம்மாட்டிருந்து வந்து. எதுக்கு இதெல்லாம் படைக்கப்பட்டது? ஏன் இதெல்லாம் தோன்றியது? யாருக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? ஏன் பிரம்மா இதையெல்லாம் படைத்தார்? 7 ஸ்வரங்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, கசட தபர வல்லினம் எரள வழல இடையினம். கசட தபர வல்லினம் எழல வழல இடையினம் சொல்லுவாங்க. வல்லினம் வெள்ளினம் இடையினம் மறந்து போச்சு, சின்ன வயசுல படிச்சது. கசட தபர வல்லினம் எரள வழல வெள்ளினம். என்னது அந்த அம்மாவை கூப்பிட்டு கரெக்டா சொல்லுவோம். வல்லினம் வெள்ளினம் இடையினம் 3 இருக்கு. எழல வளல சின்ன வயசுல படிச்சது. யாருக்கா ஞாபகம் இருக்கா? வல்லினம் வெள்ளினம் இடையினம். எல்லாம் தூங்கிட்டாங்க போல. ஹரே கிருஷ்ணா. சரிகம பதனி பாடணுன்னு எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு. இங்க வந்து லல்லுதான் கவனமா கேட்டுட்டு இருக்கா. ஹரே கிருஷ்ணா. சரி, அப்ப என்ன நடக்குது? இதெல்லாம் ஏன் தோன்றியது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. முதல்ல உயிர்மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், அப்புறம் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம். இது தமிழ் புலவர் யாரா இருக்கீங்களா இந்த சத்சங்கத்துல? போச்சு, ஒத்துரு இல்ல. ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுல தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சாலும் தமிழ் தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சா இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, தமிழும் தெரிய மாட்டேங்குது. ரைட்டு. அப்ப என்னன்னா, இதெல்லாம் ஏன் தோன்றியது, ஏன் படைக்கப்பட்டது, இதோட ரகசியம் என்ன? யாருக்கா அந்த ரகசியம் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். ஹரே கிருஷ்ணா, யாரா இருக்கீங்களா? ஒரு அணுக்கும் இல்லையே. சரி, அப்போ நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். யாரா இருக்காங்க? ஆன்லைன் கிளாஸ்ல இதான் பிரச்சனை. யார் இருக்காங்க இல்லைன்னு கூட தெரியாது, வெறும் பெயர் பட்டியல் தான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு, நான் இருக்கானா? எனக்கு தமிழ் தெரியாது பிரபு. பாத்தீங்களா? வெரி குட். அடுத்தது. ஹரே கிருஷ்ணா, நாங்கெல்லாம் இருக்கோம் பிரபு. இருக்கீங்களா? தெரியல. ஹரே கிருஷ்ணா பிரபு. சரி, அதாவது இந்த படைப்புல எதுக்கு நடந்ததுன்னா, பிரம்மாவை ஏன் பகவான் படைத்தார், பிரம்மா மூலமா எதுக்கு இதெல்லாம் படைத்தார்னா, உயிர் வாழ்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு பகவான். ரோபா என்ன சொல்றாரு, இந்த ஜட உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு நோக்கமே வந்து நமக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணர் ஒரு வாய்ப்பு தர்றாரு மீண்டும் அவரிடம் திரும்ப வர்றதுக்காக. அதனால இங்க காணக்கூடிய அனைத்துமே வந்து பகவானது சேவைக்காக தான். இயல், இசை, நாடகம், சப்த ஸ்வரங்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், வல்லினம் இடையினம் வெள்ளினம், இது எல்லாமே எதுக்குன்னா பகவானை போற்றி துதிப்பதற்காக, அவரை பாடுவதற்காக, அவரை புகழ்ந்து பாடுவதற்காக, அவருக்கு சேவை செய்வதற்காக. ஆனா எப்ப இதெல்லாம் துஷ்பிரயோகம் செய்யப்படுதோ அப்ப இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒன்னா அழிஞ்சு போயிடும். இப்ப கலியுகத்துல பாருங்க, இசைங்கிற பேர்ல சாவடிதான் அடிச்சிட்டு இருக்காங்க. சாவு வீட்டுல அடிப்பாங்க இல்லையா, அதுதான் சினிமா பாட்டுல. உண்மையான ராகங்கள்லாம் போயிடுச்சு. நிறைய ராகம் எல்லாம் இருக்கு இல்லையா, கல்யாணி ராகம்,
என்னமோ ராகம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ராகத்தில் பாடி பகவானை மகிழ்விப்பது. பகவானை ராகங்கள்ல பாடி மகிழ்விப்பது. ராகங்கள் 16 ராகம், 7 ஸ்வரங்கள், 16 ராகங்கள். இறந்து போன வீட்டுல புகாரி ராகம் பாடுவாங்க. அப்புறம் கல்யாணி ராகம், இந்த மாதிரி நிறைய ராகம் எல்லாம் இருக்கு. அது இசைக்கலைஞர்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த இசைக்கலை கிருஷ்ணரை மகிழ்விப்பதற்காக, நாடகக்கலை கிருஷ்ணரை மகிழ்விப்பதற்காக. அதனாலதான் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நாடகங்கள்லாம் போடுவாங்க. ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ணலீலைகள், தெருக்கூத்து, பொம்மலாட்டம், இதெல்லாம் எதுக்குன்னா இறைவனை நினைவில் கொள்வதற்காக. என்னைக்கு இந்த சினிமா டிவி எல்லாம் வந்துச்சோ அன்னைக்கே போச்சு. இதெல்லாம் டிவி, சினிமா, மொபைல் போனு எல்லாம் வந்தோடனே வில்லு பாட்டு, நாட்டுப்புற பாட்டு, கலை நிகழ்ச்சி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம் இதெல்லாம் போயிடுச்சு. அன்னைக்கு பொம்மைகளை வச்சு விளையாட்டு காமிப்பாங்க. அந்த பொம்மை ராவணன் வேஷம் போட்டிருக்கும், ராமர் பொம்மை இருக்கும், ராவணனை வதை பண்ற மாதிரி ராமாயண கதையெல்லாம் சொல்லுவாங்க. அனுமான் எப்படி மலையை தூக்கிட்டு வந்தாரு. அது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மனசுலாயிடும், புரிஞ்சிடும். அந்த மாதிரி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பிரம்மாட்டு இருந்தா தோன்றியது. இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா வகுத்து கொடுத்துருக்காரு கிருஷ்ணா. கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய கிரியேஷன் வெரி பர்ஃபெக்ட். கிருஷ்ணருடைய படைப்பு இருக்கு இல்லையா, பர்ஃபெக்ட். ஏன்னா கிருஷ்ணா பர்ஃபெக்ட். கிருஷ்ணா நேர்த்தியானவர், அவருடைய படைப்பும் நேர்த்தியானது. பகவான் நேர்த்தியானவர், அவரது படைப்பும் நேர்த்தியானது. எப்படி படைச்சிருக்காரு? உயிர்வாழிகளை படைச்சு அந்த சமூக பிரிவு இருக்கு இல்லையா, ஒரு ஜீவராசியுடைய குணத்துக்கும் தொழிலுக்கு தகுந்த மாதிரி சமூக பிரிவு. அந்த பிரிவெல்லாம் பகவான் இருந்தா தோன்றுது, பிரம்மாட்டு இருந்தா தோன்றுது. ஓய்வு பெற்ற வாழ்க்கை. அன்னைக்கு கூட பிரம்மச்சரிய வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருந்தோம். பிரம்மச்சரிய வாழ்க்கை, அப்புறம் கிரகஸ்த வாழ்க்கை, அப்புறம் வனரப்பிரஸ்த வாழ்க்கை, அப்புறம் சன்னியாச வாழ்க்கை. இந்த மாதிரி படிப்படியா ஒரு மனிதன் அந்த மனித குலத்துக்கான தர்மத்தை செஞ்சு இறுதியில மோட்சத்தை அடையணும். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா, புருஷார்த்தம். தர்மா, என்னுடைய தர்மம் என்ன தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பொருளாதாரம் எல்லாருக்கும் வேணும்னா பொருளாதாரத்தை எப்படி தர்மத்தின்படி அடைவது. அப்புறம் ஆசை, பௌதிக ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது. அதோடு நின்று விடாமல் இறுதியில மோட்சம். அப்போ அதுக்காக தான் இந்த சமூக பிரிவுகள். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சன்னியாசி, பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா. ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல இது தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பிரபுபா சொல்றேன். அறிவில் குறைந்தவர்கள் கூறுவது போல வர்ணாசிரம் தர்மம் அல்லது 4 பிரிவுகளுடைய சமூக மற்றும் ஆன்மீக வாழ்க்கையானது நவீன காலத்தில் கண்டுபிடிப்புகள் அல்ல. இது ஏதோ புதுசா வந்தது இல்லை. யாரோ திடீர்னு சொல்லிட்டாங்க பிராமணர் உயர்ந்தவங்க, சூதரர் தாழ்ந்தவங்க, இதெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா. நாங்க பிறப்பால் பிராமணர், சூதரிலே நீங்க கோயிலுக்குள்ள வராதிங்க, இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் தவறான புரிதலாலையும் பொய் அகங்காரத்திலையும் நடந்தது. பொய் அகங்காரம், உயர்ந்த வகுப்பினருக்கு பொய் அகங்காரம். அப்புறம் தாழ்ந்த பிரிவினர் தகுதியே இல்லாம அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் எப்பவுமே இந்த சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கு. இதுவா அறியாம, இதுதான் அறியாம. ஆனா இந்த சமூக பிரிவுகளுடைய நோக்கம் என்னன்னா, பகவானை திருப்திப்படுத்துறது, பகவானை அடைவதற்காக. அதுக்குதான் இந்த சமூக பிரிவு. இவை படைப்பின் ஆரம்பத்திலேயே பிரம்மதேவரால் நிறுவப்பட்ட அமைப்புகளாகும். ஒரு ஜீவாத்மா கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி பிறப்பெடுக்கிற தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, அப்புறம் மனுஷர்கள், தேவர்கள். மனித வாழ்க்கையில வந்தா கூட அவங்கவுங்க கர்ம வினைக்கு தந்தாற் போல உயர்ந்த குலத்துல, பிராமண குலத்துல பிறக்கிறவங்க, சத்திரிய குலத்துல பிறக்கிறவங்க, வியாபாரம் செய்யக்கூடிய குலத்துல பிறக்கிறவங்க, தொழிலாளர் பிரிவினர் சூத்திர குலத்துல பிறக்கிறவங்க. அப்போ அந்த சுபாவம் இருக்கு, அதற்கான சுபாவம், அதற்கான தொழில். அதெல்லாம் எதுக்கு தோன்றியது? அதனால நீங்க இங்க குழப்பம் ஒண்ணும் கிடையாது. சூதரனா தாழ்ந்தவன் கடவுள்கிட்டயே போக முடியாது, அவன் கடவுளை நெருங்க முடியாது. நோ, அப்படி கிடையாது. அவரவர் குணத்துக்கும் தொழிலுக்கும் ஏற்றால் போல் இறைவனை திருப்தி செய்யலாம், வழிபடலாம்.
இன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தவே நிறைய சாதாரண குலத்துல பிறந்த மகா பக்தர்கள்லாம் இருக்காங்க. கனகதாசர், நீ கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம். கனகதாசர், அப்புறம் கோரா கும்பர், ராணாபாய், துக்காராம், திருப்பானாழ்வார், நிறைய பேர். ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு முசல்மான் குடும்பத்துல பிறந்த, ஆனா ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம ஜபிச்சார். அதனால ஒருத்தர் என்ன குலத்துல பிறந்திருக்காரு அது அவசியம் இல்லை. அவரு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கா, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணரை முழுமுதல் குரலா ஏற்றுன்னு இருக்காரா, அதுதான் கேள்வி. அவர் வாழ்க்கையின் லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டாரா? என்ன சொல்லியிருந்தது? பொருளூரில் போப்போ அழகா எழுதின்ற, மனித வாழ்க்கைக்கு தேவையான படிச்சனே, தர்க்கசாஸ்திரம், வேதங்களில் கூறப்படும் வாழ்க்கை லட்சியங்கள். மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இருக்கு. மனித வாழ்க்கைக்கு லட்சியம் உண்டு. மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? கிருஷ்ணரை அடைவது. மனித வாழ்க்கையில் உடைய குறிக்கோளே கிருஷ்ணரை அடையிறதுதான், வேற லட்சியம் கிடையாது. காமேஷ நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நாத்வை சேஷ கர்மபி. மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. காமேஷ நான் இந்திரிய பிரீத்தி. மனித வாழ்க்கை எதுக்காக? ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா, மனித வாழ்க்கை கேள்வி கேட்கறதுக்காக. என்ன கேள்வி கேட்கணும்? என் பையனுக்கு எங்க வேலை கிடைக்கும், என் பொண்ணுக்கு எங்க கல்யாணம் ஆகும், நான் எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், எங்க லோனை போடலாம், இதெல்லாம் கேள்வி. என்ன கேள்வி கேட்கணும்? படைப்பு எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடைபெற்றது, பிரம்மா எவ்வாறு தோன்றினார், உயிர்வாளிகள் எவ்வாறு படைக்கப்பட்டது, உயிர்வாளிகளுடைய மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, லட்சியம்தான் என்ன, நாம் எதை அணுக வேண்டும், எதை நோக்கி பிரயாணிக்க வேண்டும், ஜன்ம மிருத்யு ஜராவியாதியினுடைய நிலைமை என்ன, இதை ஆராய வேண்டும். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், மறுபிறவி இருக்கின்றதா, இந்த கேள்வி கேட்கறதா மனித வாழ்க்கை. என்ன சொல்லிருக்கு? வேதங்களில் கூறப்படும் வாழ்க்கை லட்சியங்கள். எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. படிக்கிற குழந்தைக்கு ஒரு லட்சியம் இருக்கு, வியாபாரிக்கு ஒரு லட்சியம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. ஆனா உயர்ந்த லட்சியம் என்ன இருக்குன்னு கேள்வி. 2 விதமான குறிக்கோள், ஸ்ரேயா, பிரேயா. பிரேயா என்றால் தற்காலிகமான லட்சியம், பிரேயா என்றால் தற்காலிகமான லட்சியம். ஸ்ரேயாஸ் என்றால் வாழ்க்கையின் இறுதி லட்சியம், உயர்ந்த லட்சியம். பிரேயானா குறைந்த லட்சியம், தாழ்ந்த லட்சியம். ஸ்ரேயானா உயர்ந்த லட்சியம், உன்னதமான லட்சியம். இங்க எல்லாருக்கும் லட்சியம் இருக்கு, ஆனா அது தாழ்ந்த நிலையில் இருக்கிறது. உயர்ந்த லட்சியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது, அவருக்கு பக்தி தொண்டு செய்வது, அவரை சரணடைவது, அதுதான் உயர்ந்த லட்சியம். ஸ்ரேயா, ஸ்ரேய உத்தமா. சட்ட ஒழுங்கு, வேதத்துல சில சட்ட ஒழுங்குகள்லாம் சொல்லியிருக்காங்க. மனிதன் எப்படி வாழ வேண்டும், இல்லற தர்மம் என்ன, சந்நியாச தர்மம் என்ன, குடும்பஸ்த வியாபாரியோட தர்மம் என்ன, அப்புறம் மாணவர் பிரம்மச்சரிய தர்மம் என்ன, அதெல்லாம் சட்ட ஒழுங்கெல்லாம் இருக்கு. ஒரு பிரம்மச்சாரி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கிரகஸ்தர் எப்படி நடந்துக்கணும், ஒரு சன்னியாசி எப்படி நடந்துக்கணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேதங்கள் இருக்கு. எப்படி ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பொருளுக்கான சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் வீட்டுல மோட்டார் பைக் எல்லாம் இருக்கும், கார் இருக்கும், மிக்சி கிரைண்டர்லாம் இருக்கும். அந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட உடனே அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி வீணாக்கி விடக்கூடாது, அதை எப்படி துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த மனித வாழ்க்கை படைக்கப்பட்ட உடனே அதற்கான ஒழுக்க விதிகள்லாம் இருக்கு. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேணாலும் வாழலாம்னு கிடையாது, இப்படித்தான் வாழ வேண்டும். அததான் பிரபுபாதர் அமெரிக்கா நாடுகள்ல போய் காமிச்சார்.
எப்படி வேணாலும் வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த மத்தியில பாশ্চাத்திய தேசத்தாரின் எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், யாரு கூட வேணாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு விலங்கு போல வாழ்க்கை. ஆனா பிரபுபாதர் வந்து மிக அழகாக வேதங்கள்ல இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் நம் கலாச்சாரம், உண்மையான கலாச்சாரம் இதுதான் கிருஷ்ண பக்தி, வைணவ கலாச்சாரம். கிருஷ்ண பக்திங்கிறது வந்து ஏதோ அமெரிக்கால தோன்றியது கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த இஸ்கான் வந்து அமெரிக்கால தோன்றியது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ண பக்திங்கிறது வந்து வெளிநாட்டுக்காரங்கிட்ட தோணும். கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண உணர்வுங்கிறது நம்முடைய வாழ்க்கை முறை, நம் வாழ்வியல், நம்முடைய கலாச்சாரம், வேத கலாச்சாரம். அதுல சில சட்டதிட்டங்கள்லாம் இருக்கு. இந்த சட்டதிட்டங்கள்லாம் எதுக்காக படைக்கப்பட்டது? இறைவன் மேல் ஒரு அன்பை வளர்த்துக் கொள்வதற்காக. அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோசி மயிஸ்திரம் அப்யாஸ் யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனம் ஜெயா. பகவான் சொல்றார், அர்ஜுனா உன் மனதை என் மேல் நிறுத்த முடியவில்லையா? அதுதான பெரிய போராட்டமா இருக்கு. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, மையேவ மன ஆதர்ஷ்வா மயம் புத்திம் நிவேசய நிவிசசி மையேவ அத ஊர்த்வ நசம்சய. சந்தேகமே இல்லை அர்ஜுனா, உன் மனதில் எப்பொழுதும் என்னை நினைத்துக் கொண்டு மையேவ மன ஆதர்ஷ்வா. அர்ஜுனா உன் மனதில் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டு மயும் புத்தி நிவேசை, உன் புத்தி எனக்காக அர்ப்பணித்து என்னையே சிந்தித்துக் கொண்டு எனக்காக நீ செயல்படுவாயானால் மையேவ மன ஆதர்ஷ்வா மயும் புத்தி நிவிசசி மையேவ அத ஊர்த்வ நசம்சயா. ஊர்த்துவம்னா மேல் நோக்கி போறது, நசம்சயனா சந்தேகமே வேண்டாம், வித்தவுட் டவுட். யார் ஒருத்தரோட மனதில கிருஷ்ணரையே நினைத்துக் கொண்டு அவரையே சிந்தித்துக் கொண்டு அவருக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் இந்த உடலை விட்டதுமே பகவான்கிட்ட போயிடுவார், சந்தேகமே இல்லை. ஆனா இங்க அதான பிரச்சனையா இருக்கு, கிருஷ்ணரை நினைக்கிறதான பிரச்சனையா இருக்கு. நம் மனம் ஒரு கோமாளித்தனமான வேலையை செய்யும், பகவானை மறப்பதற்கான திட்டம் போட்டுக்கிட்டே. நீங்க பாருங்க, பெரும்பாலும் மக்கள் கிருஷ்ணரை மறந்திருக்கிறது தான் திட்டம் போடுறாங்க, கிருஷ்ணரை நினைப்பதற்கான திட்டம் ரொம்ப கம்மி. அதனாலதான் ஆச்சாரியர்கள் வந்து கிருஷ்ணரை நினைப்பதற்கான திட்டம் போட்டு கொடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் கிருஷ்ணரை நினைக்கலாம். ஆனா துரதிருஷ்டவசமா நம்மளால கிருஷ்ணரை நினைக்க முடியல. அப்ப அர்ஜுனன் சொன்னாரு, கிருஷ்ணா என்னால உங்களை நினைச்சிட்டே இருக்க முடியல, கஷ்டமா இருக்கு, மனசு ஒருநிலைப்பட மாட்டேங்குது. சஞ்சலம்கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திடம் சஸ்யாகம் நிகிரகம் பண்ணே வாயுரேவது. கிருஷ்ணா என் மனது காற்றை விட வேகமா போகுது, உங்களை என்னால் நினைச்சிட்டே இருக்க முடியல, அதெல்லாம் சாத்தியம் இல்லை, வேற ஏதாவது சொல்லுங்க. மனதுல உங்களை நினைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க நம்ம மனது எப்படிலாம் ஏமாத்துது. பகவத்கீதை ஸ்லோகம் படித்தீங்களா? ஆமா படிச்சேன். ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லுங்களேன். ஐயோ மறந்து போச்சே. 1990 ஒரு ரஜினிகாந்த் படம் வந்தது, பாட்டு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுவார், தீபாவளிக்கு இந்த படம் வந்து இந்த பாட்டு பாடணும். அப்ப அது ஞாபகம் வச்சிருக்கு மனசு. சின்ன வயதுல சினிமா பார்த்தது, பாட்டு கேட்டது எல்லாம் பட்டன் தட்டி விட்ட மாதிரி அப்படியே உள்ள அடுக்கு அடுக்கா படிச்சிருக்கு. சினிமா பாடல்கள், படம், அது எந்த நடிகர் நடிச்சாரு, எந்த ஆண்டு வெளிவந்தது, நாம எந்த சூழ்நிலை போய் பார்த்தோம், எல்லாம் அப்படி ஒன் பை ஒன்னா வரும், ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படியே அடுத்தடுத்து அந்த நிகழ்வுகள்லாம் வரும். இதே போன வார சத்சங்கத்துல பகவத்கீதையில என்னென்ன பாடம் சொன்னாங்கன்னு கேட்டா ஞாபகம் வராது. ஐயோ 1 மணி நேரம் பேசினாங்களே, என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே, மறந்து போச்சே எல்லாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினா ஞாபகம் வச்சுக்க முடியல, ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சினிமா பாடல்கள் படமும் ஞாபகத்தில். அப்ப மனது எவ்வளவு கொடூரமானது, மனது எவ்வளவு பௌதியத்துல மூழ்கி போயிருக்கு. அதனால அர்ஜுனன் சொன்னாரு, கிருஷ்ணா என்னால முடியாது, என்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியல, அது காற்றை விட வேகமா போகுது. அர்ஜுனன் சொன்னது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது, ஆன்லைன் கிடையாது, ஒன்னு செல்போன், ஸ்மார்ட் போன் ஒன்றும் கிடையாது, சினிமா கிடையாது.
இதெல்லாம் இல்லாத காலத்திலே அர்ஜுனன் சொல்றாரு என் மனசை கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் நம்ம நிலைமையை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதுக்கப்புறம் சொல்றாரு இது காற்றோட வேகமா போகுது. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, சரிதான் அர்ஜுனா, நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், மனதை கட்டுப்படுத்த முடியாதுதான். ஆனா நீ முடியாதுங்கிற, நான் முடியுங்கிறேன். எப்படி முடியும்? அப்பியாசோகேன ததோ அப்பியாசேனது கௌந்தேய வைராக்கியன சக்ரி அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். அர்ஜுனா, பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம்தான், மனதை கட்டுப்படுத்துறது ஒரு ஈஸி இல்ல. ஆனா நீ முடியாதுங்கிற, நான் முடியுங்கிற. கிருஷ்ணர் எப்படி முடியுங்கிறாரு? அப்பியாசேனது கௌந்தேயா, தொடர்ந்து பயிற்சியாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். அப்பியாசம், இந்த அப்பியாசங்கிற வார்த்தை தொடர்ந்து பயிற்சி. இத பல இடங்கள்ல பகவான் பயன்படுத்துறாரு, அப்பியாசங்கிற வார்த்தை. அதனாலதான் அந்த பகவத்கீதையினுடைய அந்த ஸ்லோகத்துல பகவான் சொன்னாரு, என்ன எப்போதும் மனசுல நினைச்சிட்டு இருந்தா அர்ஜுனன் முடியாதுங்கிற. அப்படியா, உன்னால முடியலையா, என்ன நினைச்சுக்கிட்டே இருக்க முடியலையா, இத பண்ணு. அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயி ஸ்திரம். அப்பியாச வந்துருச்சா? அப்பியாசோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சயா. ஓ செல்வத்தை வெல்பவனே, என் அன்பு அர்ஜுனா, உன் மனதை என் மீது பெறலாமல் நிறுத்த முடியவில்லையா? ஆமா கிருஷ்ணா, முடியவே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? அப்பியாச யோகேன ததோ, அப்பியாச யோகா, தொடர்ந்து பக்தி தொண்டை பயிற்சி செய்வதால, தொடர்ந்து பயிற்சி பண்ணுவதால. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை உச்சரிப்பது, பகவானுக்கு சேவை செய்வது, பிரசாத நிவேதனம் செய்வது, புத்தக விநியோகம் மாதிரி எண்ணற்ற சேவைகள். அந்த மாதிரி பக்தியோத்து ஒழுக்க நெறிமுறைகள், அதிகாலை எழுந்திருப்பது, குளித்து விட்டு மங்களாரத்தி அட்டன் செய்யறது, பக்தரோடு நாம ஜபிக்கிறது, இதெல்லாம் அப்பியாஸ். ஏகாதசி விரதம் இருக்கிறது. அதனால உன்னால பண்ண முடியலையா, உன் மனதுல என்னை நிறுத்த முடியலையா, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்றாரு? அடுத்த ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் கொடு. அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயி ஸ்திரம் அப்பியாஸ் யோகேனோ மாமிச்சா தனஞ்சயா. அதனால இந்த ஒழுக்க விதிமுறைகள் எதுக்காக கடைபிடிக்கிறது? பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிறது. சட்ட ஒழுங்கு, நன்னடத்தை விதிகள், பிரபுஜி மாதாஜி எப்படி இருக்கணும், பக்தர்கள் ஆண்கள் பெண்கள் எப்படி பழகணும், பெண்கள் ஆண்கள்ட்ட எப்படி பழகணும், மனைவி தவிர மற்ற பெண்களை எவ்வாறு காண வேண்டும், இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. சிறந்த வழிபாட்டு பண்களான பூர்போஸ்வஹா, இது எல்லாமே பிரம்மாட்டம் தோன்றியது. பிரணவ ஓம்காரம், ஓ ஓ ஓம்கார மந்திரம், பூர்போஸ்வஹா, காயத்ரி மந்திரம், இதெல்லாம் பிரம்மாட்டம் தோன்றியது. எதுக்காக? ஜீவாத்மாக்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். பௌதிக பற்றிலிருந்து, பௌதிகத்துல பிறப்பு இறப்பிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கணும். அதுதான் கிரியேஷன். கிரியேஷனோட மெயின் பர்பஸ் என்னன்னா, படைப்பினுடைய ரகசியம் என்னன்னு பிரபுபா சொல்றாரு, மீண்டும் கிருஷ்ணாட்ட திரும்ப போறதுதான். மீண்டும் பிறவான் இறைவன் கிருஷ்ணாட்ட போகும். அதுக்குதான் பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார், தன் சகாக்களோட வர்றார். ஓரொரு யுகத்திலையும் வரும்போது ஒரு பரோ தர்மம், பக்தி தொண்டதான் ஸ்தாபனம் பண்ற. ராம அவதாரம் சரி, கிருஷ்ண அவதாரம் சரி, சைத்தன்ய மகாபிரபு அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பலராம அவதாரம், எல்லா அவதாரம். அந்த அவதாரத்தின் நோக்கம் என்னது? ஒரே நோக்கம்தான். பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் ஒரே நோக்கம் என்னது? ஜீவாத்மா அறியாமிலிருந்து ஜீவாத்மாக்களை அறியாமிலிருந்து விடுவிக்கும், அவங்கள மாயிலிருந்து விடுவிக்கும்.
அவங்கள வந்து மீண்டும் ஆன்மீக உலகத்துக்கு அழைச்சி. இதுதான் அவருடைய காரணமற்ற கருணை. எவ்வளோ ஜீவன்கள் வந்து இந்த பூமியில அண்ட சராசரங்கள் வந்து எண்ணற்ற உயிர்வாளிகள் நிரம்பி, கோடிக்கணக்கான ஜீவன்களால் நிரம்பி. இந்த கோடிக்கணக்கான ஜீவன்கள்லாம், ஜீவாத்மாக்கள் எல்லாமே நம்ம எல்லாருமே நம்ம சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி பல பல சரீரங்கள் மாறி, பல்வேறு சரீரம் மாறின ஜீவாத்மாக்கு மனித வாழ்க்கையில வரும்போது இந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவருடைய கருணை. நகாரணம் கர்ணம் செவித்ததே. பகவான் காரணமற்ற கருணையால் இந்த பூமிக்கு இறங்கிவர். அது என்னது காரணமற்ற கருணை? அவருடைய கருணைக்கு காரணமே இல்லை. நண்பர் ஒருத்தர், ஒரு நண்பர் இன்னொருக்கு உதவி செய்யறதுனால இவன் என் நண்பர்னால உதவி செஞ்ச, அதுல ஒரு காரணம் இருக்கு. கணவன் மனைவிக்கு உதவி செய்யறாங்க, சேவை பண்றாங்க, அப்ப என் மனைவி அதனால செஞ்ச ஒரு காரணம் இருக்கு. மனைவி கணவனுக்கு செய்யறாங்க, பெற்றோர் பிள்ளைக்கு செய்யறாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா பகவானது காரணமோ அது காரணமற்ற கருணை, காஸ்ட்லெஸ் மர்சி. அவர் என்ன பண்றாரு? காரணமற்ற கருணையால எல்லா ஜீவன்களையும் கவர்ந்து விடுகிறார். சிலப்போ அவர் நேர்ல வராரு, சிலப்போ தன் சகாக்கள் அமைச்சு வைக்கிறார். எதுக்காக? ஜீவாத்மாவை இந்த பௌதிக துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. அதனாலதான் கிறிஸ்தவர் சொல்லுவாங்க, இயேசு வந்து மீட்பர்னு சொல்லுவாங்க. மீட்பர், ரட்சிப்பவர். ஓ ரட்சிப்பவரே, மீட்பரே. யார மீட்கிறாங்க? இந்த வீழ்ந்த ஆன்மாக்களை. யார ரட்சிக்கிறாங்க? இந்த வீழ்ந்த ஆன்மாக்களை ரட்சி. பகவானும் பகவானது தூய பக்தர்கள், பகவான் கிருஷ்ணரும் அவரது பக்தர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள், அவங்க எல்லாரும் வந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்காக, மீட்பதற்காக வருகிறார். இதுதான் படைப்பினுடைய முக்கியமான நோக்கம். ரோபா என்ன சொல்றாரு? கிருஷ்ணருடைய படைப்பின் முக்கியமான நோக்கமே இதுதான். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஓ, இதை அனுபவிக்கிறதுக்காக. நிறைய பேர் வந்து இந்த மனித வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் அனுபவிச்சிடணும், இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்புறம் செத்து போயிரு. எப்படி ஒரு நாள் சாக போறோம், அதனால இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். இதுதான் முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தை தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு பிறவி தோறும். ஆனா இங்க பாருங்க, இந்த வர்ணங்கள், ஆசிரமங்கள், அமைப்புகள் எல்லாம் பகவானை அடைவதற்காக தோன்றியது. வேதங்கள், வேதங்களில் சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து சிறை அடைவதற்காக. அப்புறம் இயல் இசை நாடகம் கிருஷ்ணரை மகிழ்விக்கிறதுக்காக. நிறைய சொல்லிட்டே இருக்கு பாருங்க. அடுத்தடுத்து வருது. உயிர்மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், இது எல்லாமே பகவானுடைய சேவைக்கு, பகவானை திருப்தி செய்வது. அதனால கலியுகத்துல பகவானை திருப்தி செய்வது, அதற்கு என்ன பண்ணணும்? நாம சங்கீர்த்தனை பண்ணணும். சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடுவது, உச்சரிப்பது, இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். அதனாலதான் பகவானே சைதன்ய மகாபிரபு வந்து அது செய்யறாரு. காரணமற்ற கருணையால். இப்ப காலையில கூட ஸ்ரீவாஸ் தாக்கூரை பத்தி பேசிட்டு இருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய தோன்றிய தினம், அவர் தோன்றிய தினம். ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு மிக பிரியமான சகாக்கள் ஒருவர். அவங்க வீட்டுலதான் சைத்தன்ய மகாபிரபு எல்லா நாமசங்கத்திலையும் பண்ணார். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூர் பூஜை மண்டபத்தில் அமர்ந்து கொண்டார். விஷ்ணுவோடைய ஆல்டர்ல பூஜை மண்டபத்துல உட்கார்ந்துட்டு, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு தானே முழுமுதற் கடவுள் பிரகடனம் பண்ண. எப்பவுமே மகாபிரபு வந்து தன்னை பக்தனா தான் சொல்லிட்டு இருப்பேன். கிருஷ்ணர் எங்க இருக்காரு, நான் கிருஷ்ணர் எப்ப பார்க்க போறேன், அவர் தரிசனம் எப்ப கிடைக்கும்னு அழுதுண்டே இருப்பேன். கிருஷ்ண உணர்வுல தன்னை மறந்து அழுதுண்டே இருப்பேன். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுலதான் எல்லா நாமசங்கீதம் நடக்கும். அவரு அந்த பக்தர்கள்லாம் இருக்காங்களே,
சைதன்யமா அப்படி சகாக்கள்லாம் வந்து ரொம்ப உன்னதமான பக்தர்கள். ஆன்மீக லோகத்துல நித்தியமா பகவானுக்கு சேவை பண்றவங்க. அவங்களுக்கு எந்த தனிப்பட்ட சுயநலமும் கிடையாது. அந்த மாதிரி பக்தர்கள் மகாபிரபு மேல உயிரை வச்சிருக்காங்க. அவங்க ஆன்மா உயிர் சைத்தன்ய மகாபிரபு தான். அதனால மகாபிரபு என்ன பண்ணாரு, ஒரு நாள் மட்டும் அவரு தன்னை முழு முதற் கடவுளா காட்டிட்டார். சைத்தன்ய மகாபிரபு எப்போ தன்னை மறைச்சுக்குவார், சன்ன அவதார். அவர் தன்னை பகவானே பக்தனா வந்துட்டார். அதனால மகாபிரபு முன்னாடி வந்து, ஓ மகாபிரபு நீங்க தான் கிருஷ்ணன், அவர் காதை பொத்திட்டு விஷ்ணு 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 சொல்லாதீங்க சொல்லாதீங்க அங்கிருந்து ஓடிடும். ஏன்னா மகாபிரபு தன்னை மறைத்து கொண்டு பகவானே பக்தனாக லீலை செய்தார். ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, மகா பிரகாச லீலை செய்தார். அன்னைக்கு பூஜை மண்டபத்துல உட்காந்துட்டு எல்லா வைணவர்களையும் கூப்பிட்டு, எல்லா ஆச்சாரியரையும் கூப்பிட்டு அவங்க விருப்பத்தை கேட்டு அதை பூர்த்தி பண்ண. ஹரிதாஸ் தாக்கூர், நீங்க ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம ஜபிக்கிறீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், எல்லா ஜீவராசி மேலே கருணை உள்ளவர். உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க. ஹரிதாஸ் தாக்கூரை பார்த்து கேட்கிற சைத்தன்ய மகாபிரபு, என்ன வரம்? ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், மகாபிரபு எனக்கு ஒரு வரம் வேணும். நான் எப்பவுமே உங்க தாமரை திருப்பாதத்தை மறக்கவே கூடாது. வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், குருவுக்கு சேவை பண்ணணும். இந்த வரம் கொடுங்க, வேற எந்த வரம் வேணும். அப்ப மகாபிரபு சொல்றார், ஹரிதாஸ் தாக்கூர் உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு வந்து அந்த காஜியோட ஆளுக உன்னை வந்து மார்க்கெட்ல கூட்டிட்டு போய் 22 இடத்துல சவுக்கால் அடிச்சாங்க, சாட்டையால் அடிச்சாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் பகவான் நாம சொல்றாருன்னு அவர் காஜிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. இந்துக்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பிராமணர்கள்லாம். ஓ காஜி, இந்த ஹரிதாஸ் பிறப்பால் முசல்மான், அவர் எப்படி வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம்? முசல்மான்லாம் போய் சொல்றாங்க, இந்த ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு முசல்மான், அவர் நம்ம சாஸ்திரம் படிக்கிறத விட்டுட்டு அவர் போய் கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு இருக்காரு. அவர் குரான் ஓதுறது இல்ல, அதை விட்டுட்டு அவரு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே கிருஷ்ணநாமத்தை சொல்லி. இப்ப காஜி கூப்பிட்டார், ஹரிதாஸ் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? எதனால வந்து நீ கிருஷ்ணநாமத்தை சொல்ற? நீ ஒரு முசல்மான், நீ தொழுகை பண்ணணும், அதை விட்டுட்டு நீ ஏன் வந்து கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்ற? ஹரிதாஸ் சொன்னாரு, ஓ காஜி, கடவுள் ஒருத்தருதான், அவர் ஒருத்தர் ஒரு மாதிரி அவரை வழிபடுறாங்க. அந்த ஒரு இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள் பரம்பொருள் பகவான் கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள். அவர் நாமம் தான் உயர்ந்தது. இது ஜீவாத்மனுடைய சுபாவம், கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியது. அதனால என்னால எப்படி பகவான் நாமத்தை உச்சரிக்காம இருக்கு? இப்ப காஜி சொல்றாரு, ஹரிதாஸ் உனக்கு கடைசி சாய்ஸ், நீ ஹரிநாமத்தை உடலைன்னா உன்னை சிறையில போடுவேன், நீ என்னனாலும் பண்ணிக்கோ, உன்னை கண்ட துண்டமா வெட்டிடுவோம், பீஸ் பீஸா வெட்டிடுவோம். ஓ தாராளமா வெட்டுங்களேன். ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, என்ன நீங்க கண்ட துண்டமா வெட்டுங்க, என்னை நீங்க கண்ட துண்டமா வெட்டினீங்கன்னா அந்த ஒரு துண்டு எடுத்தாலும் அந்த துண்டு பிரார்த்தனை பண்ணுவோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். சரி, அந்த வெட்டிய ஒரு பீஸ் எடுத்து அதை மேல 100 பீஸா வெட்டுங்க, அந்த ஒரு பீஸ் சொல்லுவோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே. அந்த 100 பீஸ் எடுத்து அதை மேல 100 வெட்டுங்க, அது ஒன்னொன்னு சொல்லுவோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். அதனால என்னால பகவான் நாமத்தை சொல்லாம இருக்க முடியும். என்ன வேணாலும் படிக்கும், நீங்க என்ன கொல்லலாம், என் உடம்ப கூறு போட்டு கூறு கூட வெட்டலாம், என்ன செஞ்சாலும் நான் ஹரிநாமத்தை விட மாட்டேன். அப்ப காஜி சொன்னாரு, இந்த ஹரிதாச ஜெயில போடுங்க. அங்க ஆல்ரெடி கொஞ்சம் பேர் ஜெயில உட்கார்ந்துருக்காங்க வைஷ்ணவர்கள்லாம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடிட்டு போனாங்க, காஜி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு வச்சிட்டேன். அங்க இருக்கிறவங்க கேள்விப்பட்டாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலுக்கு வர போறாரு. ஓ ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலுக்கு வராரா, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் தூய பக்தர், அவர் நாமாச்சாரியர், அவர் ஆசீர்வாதம் கிடைச்சா ஜெயில விட்டு போயிடலாம். ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலுக்குள்ள வந்தோடனே கேட்டாங்க, ஓ ஹரிதாஸ் தாக்கூர் பிரபு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு, ஜெயிலுக்குள்ளே இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாச்சு, என்னடா அது
ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயில விட்டு போங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார் பார்த்தா ஜெயிலுக்குள்ளே இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்றாரு. ஏன் அப்படி ஆசீர்வாதம் செய்தா? எதனால ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலுக்குள்ள இருக்கன்னு சொல்லு? இல்ல இல்ல, வெளியில போனா கிருஷ்ணரை மறந்துடுவாங்க. வைஷ்ணவ சங்கத்தை பத்தி யோசிக்கல. ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்ப நான் ரிலீஸ் ஆவேன், எப்ப எனக்கு பக்தர் சங்கம் கிடைக்கும். அதனால அந்த வெளிச்சிறையோட இந்த சிறை பரவாயில்ல. வெளியில சிறைச்சாலை இருக்கும், அந்த சிறைச்சாலையில கைதிகள் வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சிறைக்குள்ள அகப்பட்ட கைதி வந்து எப்படா விடுதலை அடைவோன்னு பார்த்துட்டு. ஏன்னா ஜட உலகமே ஒரு சிறைச்சாலை தான். இந்த ஜட உலக சிறைச்சாலையில எல்லாரும் கிருஷ்ணரை மறந்து அறியாமையில குழன்பத்துல மூழ்கி. ஆனா ஜெயிலுக்குள்ள போன உடனே சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற சிறைச்சாலைக்குள்ள போன அந்த பக்தர்களை வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற சிறைச்சாலையில போட்டாங்க. அப்பதான் எப்படா நாங்க சிறைச்சாலை விட்டு வெளியே போவோம், எப்ப எங்களுக்கு பக்தர் சங்கம் கிடைக்கும், எப்ப நாங்க பகவானை பத்தி பாட போறோம்னு வெயிட் பண்ண. அப்பதான் புரியுது ஹரிதாஸ் தாக்கூருடைய மனோபாவம் எப்படி இருக்கு. இவங்கெல்லாம் வந்து வெளியில இருந்த வரைக்கும் இந்த அளவுக்கு சீரியஸா சாண்டிங் பண்ணல இல்லையா? நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நார்மலா ஜெபம் பண்றோம், கஷ்டம் வந்தா எப்படி சான் பண்ணுவோம், நார்மலா எப்படி சான் பண்ணுவோம். சாதாரண நாள்ல ஜெபம் பண்றதுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்றதுக்கு வித்தியாசம். ஓ, உருக்கமா பிரார்த்தனை பண்ணுவோம், கிருஷ்ணா எப்படியா இந்த பிரச்சனை என்ன விடுவிச்சிருங்க, என்ன காப்பாத்திருங்க. அப்ப சின்சியரா பண்ணும். கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போதும் நம்முடைய பக்தி வந்து சின்சியரா இருக்கும். ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைன்னா பக்தி தானே அப்படின்னு எது அசால்ட்டா இருக்கு. அதனால பக்தருக்கு கஷ்டம் துன்பம் வருதுன்னா அது கிருஷ்ணாவுடைய அனுகிரகம். என்ன ஆவார் அந்த பக்தர்? மோர் அண்ட் மோர் கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணுவார். மேலும் மேலும் கிருஷ்ணாவை சரணடைவர். கிருஷ்ணரை தவிர அவரை கதியே இல்லை, அவரை தவிர ஒரு அடைக்கலம் இல்லைன்னு அவங்க உறுதியா பற்றிக்குவாங்க. அப்புறம் ஹரிதாஸ் தாக்கூரா வந்து பார்த்தாங்க, இவர் ஒன்றும் நிப்பாட்டுற மாதிரி தெரியல. அதனால காஜி சொன்னாரு, இந்த ஹரிதாச மார்க்கெட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க, 22 மார்க்கெட்ல சாட்டையால் அடிங்க, சவுக்கால் அடிங்க. அப்ப ஹரிதாஸ் தாக்கூரை மார்க்கெட்ல கூட்டிட்டு போய் சவுக்கால் அடிக்கிறாங்க. ஒன்னு 2 மார்க்கெட்டுக்கு மேல ஒருத்தர் உயிரோடு இருந்து அந்த அடி வாங்கினா. சவுக்காலை சாட்டையால் அடிச்சா உயிர் போயிடும். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் சிரிச்சுட்டே இருக்கு. 22 மார்க்கெட்ல கூட்டிட்டு போய் அடிச்சாலும் அந்த கடை வீதிகள்ல போற வழி பூரா சிரிச்சுட்டே இருக்கு. அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, ஓ பகவானே கிருஷ்ணா, இவர்களை தண்டித்து விடாதீர்கள், இவங்க தெரியாம பண்றாங்க, இவங்க மன்னிச்சிருங்க. இயேசுநாதர் கூட அப்படிதான். இயேசுநாதரை சிலுவையில் அறியும்போது அவர் பிரார்த்தனை, ஓ ஆண்டவரே, இந்த பாவிகளை தண்டித்து விடாதீர்கள், இவங்க பாவங்களை வெறுத்து விடுங்கள், இவரை வெறுத்து விடாதீர்கள். இந்த பாவிகளை வெறுத்து விடாதீர்கள், அவர்கள் பாவங்களை வெறுத்து விடுங்கள். ஆண்டவரிடம் மன்றாடி பிரார்த்திக்கின்றார். இப்ப பிரபா என்ன சொல்றாரு, இயேசுநாதரால் சிலுவையில தான் அரைஞ்சாங்க. அந்த சிலுவையில் அரைஞ்சவங்களுக்காக அவர் பிரார்த்தனை பண்ணார். ஆனா வாசுதேவ தத்தா இன்னொரு படி மேல போய், அவர் வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாம்புதி. வாசுதேவ தத்தா சைத்தன்ய மாவட்ட போய் பிரார்த்தனை பண்றாரு, மகாபிரபு, இந்த பூமியில கோடிக்கணக்கான ஜீவாத்மா கஷ்டப்படுறாங்க, அவங்க பாவ விளைவுனால, முன் ஜென்மத்தை செய்த பாவத்தினால் இந்த பூமியில பிறவி எடுத்து தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிகளா கஷ்டப்படுறாங்க. மனுஷங்க இந்த மாதிரிலாம் பல்வேறு சரீரம் எடுத்து கஷ்டப்படுறாங்க. ஏன் இந்த பிறப்பு அவங்களுக்கு கிடைச்சது? அவங்களுடைய கர்ம வினைனால கிடைச்சது. அந்த கர்ம வினை அனுபவிக்கிறாங்க. மகாபிரபு, அந்த எல்லா ஜீவராசி, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசியோட கர்ம வினை எனக்கு கொடுத்துருங்க, நான் அனுபவிக்கிறேன், அவங்களை விடுவிச்சிருங்க. பாருங்க, வாசுதேவ தத்தா என்ன சொன்னாரு, எல்லா ஜீவராசியோட பாவத்தையும் நான் ஏத்துக்கிறேன், அவங்களெல்லாம் நீங்க வந்து விடுவிச்சிருங்க. அந்த ஆன்மாவை நீங்க கோலவந்தான கூட்டின்னு போய், நான் ஒருத்தன் நரகத்துக்கு போறேன், நான் ஒருத்தன் நரகத்துல போய் கஷ்டப்படுறேன், எல்லா ஜீவனுடைய பாவத்தையும் நான் ஏத்துக்கிறேன், ஓ எம்பெருமானே, நீங்க இந்த ஜீவன்களா கூட்டின்னு போயிருக்க. சைதன்ய மகாபிரபு அப்படி கட்டி தழுவிட்டார் வாசுதேவ தத்தா. வாசுதேவ தத்தா,
நீங்க ஒரு வைஷ்ணவரா இருக்கிறதுனால எல்லா ஜீவன் மேலே இரக்கம் கொள்றீங்க. அதுக்கப்புறம் பகவான் சொன்னாரு, வாசுதேவ் தத்தா அவர் எப்படி பகவான் வச்சிருக்காரு சைத்தன்ய மகாபிரபு, நான் வந்து வாசுதேவ் தத்தாவுடைய ப்ராப்பர்ட்டி. மகாபிரபு என்ன எங்க வேணா போய் சேல் பண்ணலாம். வாசுதேவ் தத்தா மகாபிரபு எங்க வேணா போய் சேல் பண்ணலாமா அவரை? நான் அவருடைய சொத்துங்கிற வாசுதேவ் தத்தாவுடைய சொத்து சைத்தன்ய மகாபிரபு. அவர் என்ன விற்கலாம், மார்க்கெட்ல கூட்டி போய் வியாபாரம் பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம். அப்ப என்ன ஆச்சு, அந்த பக்தருக்கு பகவான் தண்ணியை கொடுத்துட்டாரு. அந்த தூய பக்தருக்கு பகவான் தண்ணியை ஒப்படைச்சு. அப்புறம் ஹரிதாஸ் தாக்கூர் மார்க்கெட்ல அடிச்சாங்க, அவன் கை வலிச்சே போச்சு, அடிச்சு. அவன் பிரார்த்தனை பண்றான், ஹரிதாஸ் தாக்கூர் நீங்க இறந்து போயிடுங்க, இல்லாட்டி காஜி எங்களை கொண்டுருவார். இந்த காஜி என்ன பண்ணுவான், எங்களை கொண்டுருவார். ஹரிதாஸ் தாக்கூர் சிரிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்டார். அப்படி உட்காந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே சமாதி. ஓ, ஹரிதாஸ் தாக்கூர் இறந்து விட்டார்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த சிப்பாய்கள்லாம் ஓடி போய் சொல்றாங்க, அந்த ஹரிதாஸ் தாக்கூரை மார்க்கெட்ல நாங்க சவுக்கால் அடிச்சு அவர் இறந்து போயிட்டாரு. ஓ, இஸ் இட் ட்ரூ? எஸ். இப்போ நோ மோர் ஹரிதாஸ் தாக்கூர். இந்த ஹரிதாஸ் தாக்கூர் ஒருத்தர் கிடையாது, அவர் நாங்க கொண்டுட்டோம். ஓ, அப்படின்னா அந்த சடலத்தை வந்து எரிச்சுங்க. அப்ப இந்துக்கள்லாம் சொன்னாங்க, நோ நோ நோ, ஹரிதாஸ் தாக்கூர் எரிக்க கூடாது, அவன் முசல்மான், நாங்க எரிக்க விட மாட்டோம். என்ன சொன்னாங்க, ஹரிதாஸ் தாக்கூரை இந்துக்கள்லாம் எரிக்க விட மாட்டேங்கிறாங்க. சரி, காஜி சொன்னார், புதைச்சிருங்க. முசல்மான்ல வந்து நோ நோ நோ, அவன் முசல்மான் குலத்துல பிறந்து இந்துக்களுடைய பேரை சொன்னாரு, அவர் புதைக்க விட மாட்டோம். என்னடா வம்பா போச்சு, இந்த ஹரிதாஸோடைய பாடி என்ன பண்றது? இப்போ எரிக்க விட மாட்டேங்கிறாங்க, புதைக்க விட மாட்டேங்கிறாங்க, தூக்கி கங்கையில போடுங்க. ஹரிதாஸ் தாக்கூரை தூக்கி கங்கையில போட்டு, அது எங்க, கங்கையில நிறைய முதலைகள்லாம் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் போடுங்க. கங்கையில ஒரு பகுதியில முதலைகள் நிறைய சுத்திட்டு இருக்கு, அங்க கொண்டு போய் போட்டுருக்கு. முதலைகள் கடிச்சு சாப்பிடும். அது மாதிரி ஹரிதாஸ் தாக்கூரை எரிக்க விடல, புதைக்க விடல. அது மாதிரி சில பணங்களை, அநாத பணங்களை தூக்கி கங்கையில போட்டுரும். இன்னைக்கு என்னன்னா, பெங்கால் அந்த சைட்ல போனா, கங்கை ஓடுற நதி பக்கம் போனா யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எரிக்கவோ ஆளில புதைக்க தூக்கி கங்கையில போட்டுரும். அந்த டெட் பாடி வந்து கங்கையில போகும். அது மாதிரி ஹரிதாஸ் தாக்கூரை தூக்கி கங்கையில போட்டாங்க. பக்தர்லாம் அழறாங்க, அட பாவிகளா, இந்த ஹரிதாஸ் என்னடா பாவம் பண்ணாரு, அவர் பகவான் நாமத்துதானே சொன்னாரு, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த மாதிரி ஒரு தூய பக்தருடைய சங்கத்தை இழந்துட்டோமேன்னு அழறாங்க. பக்தர்கள்லாம் அழறாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் சங்கத்தை இழந்துட்டோம். பக்தர் அல்லாதவங்க எல்லாம் கொக்கரிக்கிறாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் போய்தான், ஹரிதாஸ் தாக்கூர், நோ ஹரிதாஸ் தாக்கூர். இங்க ஹரிதாஸ் தாக்கூர் கிடையாது. சாயந்தரம் பார்த்தா அதே கடை வீதியில ஹரிதாஸ் தாக்கூர் சாண்டிங் பண்ணிட்டு வர, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். ஆட்சி சிப்பாய்கள்லாம் ஓடி வந்தாங்க. இது பாக்குறது உண்மையா, கனவா, நினைவா, இல்ல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஆளா பார்த்தா இவர் ஹரிதாஸ் தாக்கூர். ஓ, அதே ஹரிதாஸ் தாக்கூர் தான் வந்திருக்காரு. எப்படி வந்தார்? நம்ம தான் கொண்டுட்டோமே அவரை, 22 இடத்துல சவுக்கார் அடிச்சு தூக்கி கங்கையில போட்டோமே அவரை, எப்படி வந்தாரு? அதுதான் ஹரிநாமத்தோட மகிமை, தூய பக்தருடைய மகிமை. காஜி ஓடி வந்து ஹரிதாஸ் பாதத்துல விழுந்தாரு. ஓ பிரபு, என்ன மன்னிச்சிருங்க, என்னையும் உங்க சீடரா எதுக்கு. அப்ப மகாபுரு சொன்னார், ஹரிதாஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு வந்து அந்த காஜியோட ஆளுகள்லாம் உன்னை சவுக்கால் அடிச்சாங்க, நான் சுதர்சன் எடுத்துட்டு வந்தேன் அவனுக்கு கொல்லணும். என்ன துடிச்சதுதான் என் பக்தனை துன்புறுத்துவாங்க அவங்க. ஹரிதாஸ் தாக்கூரை போய் நாமாச்சாரியர் பாருங்க, யாருக்கு நாமாச்சாரிய பட்டம் கொடுத்திருக்காரு மகாபிரபு. சாதாரண குடும்பத்துல பிறந்த, ஒரு சாதாரண கீழ்குளத்துல பிறந்த ஒரு ஒரு ஆன்மா அவரு. ஆனா தூய பக்தர் அவரு நாமாச்சாரியர் அந்தஸ்து கொடுத்தாரு மகா ஹரிதாஸ் தாக்கூர். நாமாச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர் கி. அவர் வந்து என்ன பண்ணாங்க, மகாபிரபு சொல்றாரு, ஹரிதாஸ் தாக்கூர் உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு வந்து அந்த காஜியோட ஆளுகள்லாம் உன்னை வந்து சவுக்கால் அடிச்சாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், சுதர்சன் எடுத்துட்டு வந்து அவங்களை கொல்லணும் வந்தேன். நீ பிரார்த்தனை பண்ண ஹரிதாஸ், அவங்கள கொன்னுடாதீங்க, அவங்க மேல ஒரு தப்பு இல்லை, என் மேலதான் தப்பு. அவங்க வந்து இந்த காஜி வந்து பகவான் நாமத்தை ஏளனமா பேசும்போது நான் வந்து அதை கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அந்த அபராதம் எனக்கு அபராதம் பண்ணு,
பகவானே உங்க பெருமைகளை வந்து ஒருத்தர் கேலி செய்யும் போது அதை நான் காது கொடுத்து கேட்டேன். உங்க நாமத்தை இந்த காஜி பரிகாசம் பண்ணா, அதை கேட்ட அது தப்பு என் மேலதான், அவங்க மேல தப்பு இல்லை. அதனால அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. உங்க கொள்ளாதீங்க, கொண்டுடாதீங்க, உங்களை தண்டிச்சிடாதீங்க. அப்ப மகாபிரபு அழறாரு, ஹரிதாஸ் தாக்கூர் நீங்க வந்து இந்த காஜிகளுக்காக பிரார்த்தனை பண்ணீங்க, அந்த முல்லா அந்த அந்த சிப்பாய்களுக்காக. நான் அவங்கள கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அவங்க பிரார்த்தனையால அவங்க கொல்ல முடியல. நீங்க பிரார்த்தனை பண்ணதுனால என்னால அவங்கள கொல்ல முடியல. ஆனாலும் என்னால பொறுத்துக்க முடியல. உங்களை அடிக்கும் போது உங்களுக்கு எப்படி வலிக்கும். நீங்க சிரிச்சுட்டே இருந்த, ஏன்னா அந்த ஒரு அடியும் நான் வாங்கிட்டேன். மகாபிரபு சொல்றாரு, ஹரிதாஸ் தாக்கூர் மேல விழுந்த ஒரு சாட்டை அடியும் மகாபிரபு உடம்புல இருக்கு. ஹரிதாஸ் தாக்கூர் வலிக்காத மாதிரி மகாபிரபு வாங்கிட்டார். மகாபிரபு காமிக்கிற ஒரு முதுகு பூரா கோடு கூட இருக்கு. சவுக்கால் அடிச்சு, சாட்டையால் அடிச்சு. ஹரிதாஸ் தாக்கூர் மகாபுடைய தாமரை பாதங்களை பற்றி அலறர். ஓ மகாபிரபு, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்கன்னு அலறர். ஓ ஹரிதாஸ், உன்னை யாராவது துன்புறுத்தும் போது என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? என் பக்தர்களை யாராவது துன்புறுத்தினா என்னால பொறுத்துக்க முடியாது. நீ வேற அவங்கள கொல்லக்கூடாதுன்ட்ட. அதனால நான் வந்து உன் மேல விழுந்த அடியெல்லாம் நான் வாங்கிட்டேன். அந்த பாவத்தை எல்லாம் நான் ஏத்து. அப்ப என்ன ஆகும்? யாரெல்லாம் வைஷ்ணவ அபராதம் பண்றாங்களோ அந்த பாவம் எல்லாம் அவங்கள போய் சேரும். ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டுல தினமும் நாம சங்கீதம் நடக்கும். அப்போ சப்பால் கோபால்னு ஒரு ஆளு, சப்பால் கோபால் பொறாமைக்காரன். ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டுல வந்து பக்தர்கள் நாம சங்கீர்த்தனை பண்றாங்க, கீர்த்தனை பாடுறாங்க, விடிய விடிய பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பொறாமை. இந்த பொறாமைக்கார சப்பால கோபால் என்ன பண்ணாரு, ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டுக்குள்ள நாம சங்கீர்த்தனை நடக்கும், டோர் அடைச்சிருக்கு. மகாபிரபு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு, மகாபுடைய ஆர்டர் என்னன்னா, பொறாமைக்காரர்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது. பொறாமைக்காரர்கள், பொய் அகங்காரம் உள்ளவங்க, அதாவது கிருஷ்ணரை சரடையாதவங்க, அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள அளவு கிடையாது, அனுமதி கிடையாது. பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. சப்பால் கோபால கோவம், ஓ என்னது, என்ன உள்ள அனுமதிக்க மாட்டீங்களா நீங்க, இருங்க என்ன பண்றது. ஸ்ரீவாஸ் தாக்குரா மேல பொறாமையினால சப்பால கோபால என்ன பண்ணாரு, காளி பூஜை பண்ற பொருளை கொண்டு வந்து வீட்டு முன்னாடி போட்டு, ஆடெல்லாம் வெட்டி கழுத்தெல்லாம் திருகி ரத்தம் எல்லாம் சொட்ட பூஜை பொருட்கள்லாம் போட்டு, காலையில ஒரு கதவை திறந்தோடனே பொதுமக்கள்லாம் கூப்பிட்டு, பாருங்க பாருங்க இவர் வைஷ்ணவர் மாதிரி நடிக்கிறார், இவர் வந்து வைஷ்ணவர் மாதிரி நடிக்கிறாரு, வெளியில திலக்கெல்லாம் போட்டிருக்காரு, வைஷ்ணவர் மாதிரி இருக்காரு, உள்ளுக்குள்ள காளி பூஜை பண்றாரு, இங்க பாருங்க காளி பூஜை பண்ற பொருள் இருக்கு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொன்ன, நோ நோ, நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல, நான் வந்து காளி பூஜை எல்லாம் பண்ணல, நான் பலி கொடுக்கல, நான் மிருகங்கள் எல்லாம் கொல்லல, நான் நாம சங்கீர்த்தனை தான் பண்ணேன். இல்ல இவன் பொய் சொல்றான், நம்பாதீங்க அப்படி இந்த பொறாமைக்கார சப்பால கோபாலா வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் மேல அவதூறு பேச, அபராதம் பண்ணு. ஸ்ரீவாஸ் தாக்கூராவுக்கு அபராதம் பண்ணதுனால சப்பால கோபாலா மூக்கு வந்து குஷ்டம் வந்து அழுகி விழுந்து, மூக்கு வந்து குஷ்டரோகம் வந்து, உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து, குஷ்டம் வந்து அவன் அந்த வேதனையில துடிக்கிறான். ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய தாமரை பாதத்துக்கு குற்றம் விளைவிச்சதுனால சப்பால கோபாலுக்கு உடம்பெல்லாம் குஷ்டவியாதி, உடம்பெல்லாம் குஷ்டவியாதி. மகாபிரபு ஓடி வந்த, மகாபிரபு என்னை காப்பாத்துங்க. மகாபிரபு சொன்னாரு, முட்டாளே உனக்கு மன்னிப்பே கிடையாது, என்ன துணிச்சல் இருந்தா நீ ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு அபராதம் பண்ணிருப்ப. அவர் ஒரு தூய பக்தர், அவர் எப்பவும் பகவானை நினைச்சு பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட தூய பக்தர் வீட்டு முன்னாடி போய் நீ காளி பூஜை பண்ற பொருள்லாம் போட்டு அவர் மேல உள்ள பொறாமையினால அவரை வந்து ஒரு சாக்தா, ஒரு காளி உபாசகன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தின. அதனால உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ இந்த வியாதியோட கஷ்டப்படு, இந்த குஷ்ட வியாதியோட கஷ்டப்படு. சப்பாலா கோபாலா அந்த குஷ்ட வியாதி பிடிச்சி அப்படியே ரோடா அலையிற, யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறேன். அப்புறம் ஒரு நாள் சப்பால் கோபால் கேள்விப்பட்டாரு, புலியா கிராமத்துல சைதன்ய மகாபிரபு அபராதிகளுக்கும் கருணை கொடுக்கிறாரு, அபராதிகளுக்கும் கருணை கொடுக்கிறாரு. அங்க ஓடினார் சைதன்ய மகாபிரபு, மகாபிரபு இப்பயாவது எனக்கு கருணை கொடுங்க. அவ மகாபிரபு சொன்னா, நீ போய் ஸ்ரீவாஸ் தாக்கூரோட தாமரை பாதங்களுக்கு நமஸ்காரம்.
ஸ்ரீவாஸ் தாக்கூர் உன்னை மன்னிச்சாருன்னா உன்னுடைய அபராதம் போயிடும். அவர் ஓடி போய் ஸ்ரீவாஸ் தாக்கூரோட தாமரை பாதத்தில் விழுந்தார். ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஓ பிராமணரே, நீங்க ஏன் என்னுடைய பாதத்தில் விழுறீங்க? ஸ்ரீவாஸ் தாக்கூர் அப்படி தோளோடு எடுத்து கட்டி தழுவிட்டார். ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய கருணையால அவர் அந்த அபராதத்திலிருந்து விடுபட்டார். மகாபிரபு வந்து மன்னிக்கவே இல்லை. மகாபிரபு எப்ப மன்னிப்பு கொடுத்தாரு? ஸ்ரீவாஸ் தாக்கூரை மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் மகாபிரபு மன்னிச்சு. அதனால இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறது, பொறாமையிலிருந்து விடுபடுறது, கோபத்திலிருந்து விடுபடுறது, இதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஆனா யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கிறாங்களோ, புரோபாத் புத்தகத்தை சரியா படித்து கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை பயிற்சி பண்ணும். பக்தர் சங்கத்துல வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே நாம ஜெபம் பண்ணும். இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். எல்லா வேதத்தோடைய சாராம்சம் இதுதான். விதி ஷோடச நாம் கலோ கல்மசநாசனம் நா பிரபகாரம் சாக்ஷா சர்வ வேதேஷு. கலியுகத்துல வந்து 16 அக்ஷரம் நிறைந்தது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த 16 அக்ஷரம் உள்ள எழுத்த வந்து கலியுகத்துல இந்த மகாமந்திரத்தை யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பாக்கியவான். ஏன்னா அனைத்து வேதத்தோடைய சாரமும் இந்த நாமத்துல தான் இருக்கு. அனைத்து உபநிஷத்தோடைய சாரமும் நாமத்துல, எல்லா வேதங்கள் உபநிஷத்துகள். அதனாலதான் இங்க பிரம்மா வந்து இதெல்லாம் எதுக்கு படைக்கிறாரு? இது படைக்கிறதெல்லாம் படிப்படியா ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வர்றது. கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வர்றதுக்காக தான் ஜீவாத்மாக்களுக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்குறேன். பிரம்மா இஸ் ஆச்சாரியா. பிரம்மா அற்றிருந்து இதெல்லாம் தோன்றுதுன்னா அது வந்து ஜீவாத்மாவுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவங்க பகவான்கிட்ட உபயாட்சி பண்ணுவோம். வேற எந்த நோக்கம் கிடையாது. அதனால கலியுகத்துல வந்து ரொம்ப எளிமையான ப்ராசஸ், எளிமையான முறை வந்து பகவான் நாமத்தை ஜபிக்கிறது, வைஷ்ணவருக்கு சேவை பண்றது, பகவானுக்கு சேவை பண்றது. இதுதான் ரொம்ப சுலபமான வழி. இது பண்ணும்போது கிருஷ்ணா எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவார் அந்த பக்தனுக்கு. ஹரே கிருஷ்ணா. விரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம்